ஸோ இந்த வீடியோவே எதுக்காகனா கிராவிட்டினா என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ ஏன் வந்துட்டு சன்னை சுற்றி வரும், நம்மளை சுற்றி ஏன் 3 ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஓகே, இப்போ ஒரு பெரிய பெட்ஷீட் எடுத்து அதுக்கு நடுவில் வெயிட்டான பொருளை ஒன்று வச்சிங்கன்னா அது வெயிட் தாங்க முடியாமல் அந்த பெட்ஷீட் வளையும். இப்போ ஒரு சின்ன கோலி குண்டு எடுத்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் அதில் வீசினீங்கன்னா அது சுற்றி சுற்றி சென்டரில் போய் சேரும். ஹாய் நண்பர்களே, வாட் இஸ் கிராவிட்டி அப்படின்னா என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம கூட ஜெய் இருக்காரு. ஸோ ஹாய். ஸோ ஓகே ஜெய், இப்போது இமேஜின் பண்ணு, நீ வந்துட்டு டீப் ஸ்பேஸில் இருக்க. ஸோ லிட்ரலாக இந்த யூனிவர்ஸ்லேயே நீ மட்டும்தான் அந்த இடத்துல இருக்க. உன்னை சுற்றி இப்போது யூனிவர்ஸில் எந்த ஆப்ஜெக்ட்டுமே இல்லை. இப்போ உன் கையில் வந்துட்டு ஒரு பென் இருக்கு. அந்த பெண்ணை வந்துட்டு நீ ஒரு குறிப்பிட்ட நியூட்டன் ஃபோர்ஸில் லைக் 2 நியூட்டன் ஃபோர்ஸில் த்ரோ பண்ணுறேன்னா அந்த பெண்ணுக்கு வந்துட்டு என்ன ஆகும்? நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா, அந்த பெண்ணு வந்து நீ போட்ட ஃபோர்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும் அன்டில் இட் கொலாய்ஸ் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அடுத்து நம்ம ஏன் சூரியனை சுற்றி வரோம், நம்மளை ஏன் நிலா சுற்றி வருது? நம்ம சன் வந்து எப்படி ஏர்த்தை ஹோல்ட் பண்ணிருக்கோ அந்த மாதிரி தான் வந்து ஏர்த் 3 ஹோல்ட் பண்ணிருக்கு. ஏன்னா ஏர்த்தை கம்பேர் பண்ணால் நமக்கு சன் தான் வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதிகம். அந்த மாதிரி 3 கம்பேர் பண்ணால் ஏர்த் தான் வந்து கிராவிடேஷன் புல் ரொம்ப அதிகம். ஸோ சன் வந்து எல்லா பிளானட்ஸும் அந்த மாதிரி கிராவிடேஷன் புல் மூலமாக ஹோல்ட் பண்ணியிருக்கு. நம்ம ஏர்த் வந்து அதோட கிராவிடேஷன் புல் மூலமாக 3 ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ நீ சொல்கிறது கரெக்ட் தான். கிராவிட்டினால் தான் இதெல்லாம் நடக்குது. ஆனால் கிராவிட்டினா என்ன அப்படிங்கிறத ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வச்சு நம்ம வந்துட்டு இப்போ புரிஞ்சுக்கலாம். ஓகேவா, பண்ணி பார்க்கலாமா? இப்போ இந்த துணியை நம்மளோட அவுட்டர் ஸ்பேஸாகவும் அப்புறம் இந்த வெயிட் அதிகமான பொருளை நம்மளோட சூரியனாகவும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சூரியனோட அதிகப்படியான வெயிட்னால் நம்மளோட அவுட்டர் ஸ்பேஸ் வந்துட்டு வளைஞ்சிரும். இப்போ இந்த வளைஞ்ச ஸ்பேஸில் நம்மளோட வெயிட் கம்மியான இடத்த எடுத்துகிட்டு போகிறப்போ எப்படி ஒரு பொருள் உயரமான இடத்துலேருந்து உயரம் கம்மியாக இருக்க இடத்த நோக்கி உருண்டு போகுமோ அதே மாதிரி நம்மளோட பூமி சூரியனை நோக்கி உருண்டு போகும். இப்போ உங்களுக்கு கிராவிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பொருளோட மாஸை பொறுத்து தான் அந்த பொருளோட கிராவிட்டி ஃபோர்ஸ் டிசைட் ஆகுது. இதுவே பூமியோட மாஸ் சூரியனை விட அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பூமி வந்துட்டு சூரியனை நோக்கி போகாது, சூரியன் தான் நம்மளை நோக்கி வரும். இதுதான் கிராவிட்டியோட மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். F = m1 × m2 / r². m1 m2ங்கிறது மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இது அதிகமாகிறப்போ கிராவிட்டி ஃபோர்ஸும் அதிகமாக இருக்கும். இதே இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸான r² அதிகமாகிறப்போ கிராவிட்டி ஃபோர்ஸ் கம்மியாகும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட என்ன கண்டிஷன் சொன்னேன், நீ வந்துட்டு டீப் ஸ்பேஸில் இருக்க, நீ மட்டும்தான் லிட்ரலாக அந்த யூனிவர்ஸ்லேயே இருக்க, வேறு எதுவுமே இல்லை. இப்போ உன் கையில் ஒரு பென் இருக்குது, அதை நீ வந்துட்டு த்ரோ பண்ணுறேன்னா நீ சொன்ன மாதிரி வந்துட்டு அதுக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டான வெலாசிட்டியில் போயிட்டே இருக்கும். ஆனால் உனக்கு வந்துட்டு ஒரு மாஸ் இருக்குல்ல, அந்த மாஸ் இருக்கனால நீ அந்த ஸ்பேஸ் ஃபேப்ரிக் வந்துட்டு பெண்ட் பண்ணியிருப்ப, அந்த ஃபேப்ரிக் வந்துட்டு பெண்ட் ஆன மாதிரி. ஸோ அது பெண்ட் ஆனனால உன்னை சுற்றி ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு உருவாகிருக்கும். ஸோ அந்த பெண்ணோட மாஸ் வந்துட்டு உன்னோட மாஸை விட வந்துட்டு கம்மியாக இருக்கனால அது ஒரு செர்டைன் லிமிட் வரைக்கும் நீ எவ்வளோ நியூட்டன் ஃபோர்ஸ் போட்டியோ அந்த ஃபோர்ஸ் வரைக்கும் அது வரைக்கும் போகும். அந்த ஃபோர்ஸை விட அவன் மாஸ்னால் அந்த ஃபேப்ரிக்கு உண்டான பெண்ட் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பென் வந்துட்டு குறிப்பிட்ட லிமிட் போயிட்டு திருப்பி உன்னையே வந்துட்டு அட்ராக்ட் பண்ணி வரும். ஸோ உனக்கும் வந்துட்டு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்லாம் இருக்குது. அந்த பென் வந்துட்டு அட்ராக்ட் ஆகிட்டு இருந்தேன். பெண்ணா? பெண்ணு. ஸோ இதுதான் வந்துட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன், கிராவிட்டி. ஸோ கிராவிட்டி